ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்பர்ஸ். நான் உங்கள் லோகேஷ். உங்களுக்கு கனவில்லம் வாங்க எங்கிட்ட வாங்க. நம்ம சேனலில் பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா 566 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 520 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 1 BHK ஈஸ்ட் ஃபேஸிங் வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அழகான வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவப்பட்டு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 வீடு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி. இந்த 3 வீடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடி டு மூவில் சேலுக்கு இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்துடும். மெயின் ரோட்லேருந்து நடந்து போகிற தூரம் தான். பைபாஸுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. எல்லோரும் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் 1 BHK வீடு இருந்தால் சொல்லுங்கன்ட்டு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான வீடு தான் இந்த வீடு. கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட போர்ட்டிகோ. இந்த போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா 7 அடி அகலம், நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 அடி வரும். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ஸ்டேர் கேஸுங்க. இந்த ஸ்டேர் கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா காமன் பாத் நம்ம கொடுத்துருக்கோம் வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டோட. போர்ட்டுக்கு என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீட்டருக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பிவிசி ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டருக்கான கண்ட்ரோலுக்கான பேனல் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா காமன் பாத்ரூம். இந்த காமன் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 அடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா 6 அடி வரும். வெஸ்டர்ன் டைப்பில் நம்ம வந்து கிளாஸ் செட் கொடுத்துருக்கோம். பாத்ரூமோட வாலுக்கு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட மெயின் டோருங்க. இந்த மெயின் டோர் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா டீக்கூட்டில் வந்துடும். ஃப்ரேமும் டீக்கூட்டில் வந்துடும். ஒரு நல்ல ஃபினிஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். மெயின் டோருக்கு அட்டாச்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட லிவிங் ஹாலுங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 அடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14 அடி வரும். ஹாலோட ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா 2x2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மெட்டீரியலில் வந்து டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். ஹாலோட சீலிங் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் ஃபோரில் ஃபால் சீலிங் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு நல்ல மாடலில் அதுக்கு கலர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட் நம்ம கொடுத்துருக்கோம். அதோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பார்த்தா மாதிரி நம்ம பூஜைக்கான செல்ஃப் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி ஒர்க் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல மெட்டீரியலில். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாலுக்கான விண்டோ வந்துடும். இந்த விண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 அடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 அடி வரும். ஒரு நல்ல டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். டீக்குட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீடரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வார்னிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹாலோட வியூ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஹாலோட வியூ பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூமுக்கான வீடு மாதிரி தெரியாது, உங்களுக்கு டபுள் பெட்ரூமுக்கான வீடு மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போதே. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம டிவி மாட்டுற மாதிரி ஒரு ஹைலைட் பண்ணுற மாதிரி. ஹாலோட என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஹாலுக்கான டோட்டல் கண்ட்ரோல் சுவிச்சஸ் வந்துடும் உங்களுக்கு. கிச்சன் மேடைக்கு ஓட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கான கண்ட்ரோல் சுவிச்சஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிச்சனோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். இந்த கிச்சனோட வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் கிச்சன் வியூவில் நம்ம கொடுத்துருக்கோம். எல் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் மேடை கொடுத்து ஒரு நல்ல ஃபினிஷிங்கில் கிரைனைட் ஒர்க் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். 4 ஃபீட்டுக்கு எல் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வால் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். இந்த எல் ஷேப்பில் வந்து நம்ம கொடுத்துருக்க கிச்சன் மேடைக்கு நம்ம ஒரு பார்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிக்ஸி வைக்கிற மாதிரி, மைக்ரோவேவ் வைக்கிற மாதிரி நம்ம ஆப்ஷன் கொடுத்து அதுக்கு சுவிச்சஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஷிங்க் நம்ம பார்க்குறோம். ஒரு ஹெவியான எஸ்எஸ் நம்ம கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரோக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் கொடுத்து லேப்டாப் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் வென்டிலேஷனுக்காக 3x3 சைஸில். லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் ப்ரொவிஷன் வைக்கிற மாதிரி நம்ம வந்து செல்ஃபோன் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம லைஃப்பில் நமக்கான ஒரு சொந்த வீடு இருந்தாலே ஒரு சந்தோஷம் இல்லை? அட ஆமாங்க, உங்களுக்கான அந்த சொந்த வீடு இதோ இங்கே இருக்குங்க. எப்படி சொந்த வீடு ஆகும் தானே நினைக்கிறீங்க? ஆகுங்க, நீங்கள் நினச்சா உங்களால் முடியும். கையில் இருக்க குறைந்த முன்பணத்தை வச்சு ஒரு அழகான 1 BHK கிட்ட சொந்தமாக்கலாம். மிச்சம் எப்படி தானே கேட்குறீங்க? மிச்சம் பேங்க் லோன் பண்ணித்தரோம். மாத வாடகை கட்டுறதுக்கு பதிலாக நமக்கான சொந்த வீட்டுக்கு மாத தவணையில் பேங்க்கில் இஎம்ஐயாக கட்டலாம். குறைந்த வட்டி விகிதத்தில் பேங்க்கில் லோன் பண்ணித்தரோம் நாங்கள். கண்டிப்பாக இந்த வீடை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக புக் பண்ணுங்கள். கம்மி பட்ஜெட்டில் 1 BHK வீடு வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. கண்டிப்பாக வந்து புக் பண்ணுங்கள், சொந்தமாக்குங்க, சந்தோஷமாக இருங்க உங்கள் ஃபேமிலியோட. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கான பெட்ரூம் தான், மாஸ்டர் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 அடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா 11 அடி வரும். இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் நம்ம கொடுத்துருக்கோம். 4 அடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 அடி வரும். வெஸ்டர்ன் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கொடுத்துருக்கோம் இந்த பாத்ரூமுக்கு.
7 ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாலுக்கு வந்து ஒரு நல்ல டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா வால் டைப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாட் வாட்டரும் கோல்டு வாட்டரும் மிக்ஸ் ஆகி வரா மாதிரி நம்ம வால் மிக்ஸ் கொடுத்துருக்கோம் வித் ஷவரோட. இந்த பாத்ரூம் வென்டிலேஷனுக்காக நம்ம வென்டிலேட்டரும் கொடுத்துருக்கோம் 2க்கு 1.5 சைஸில். உங்களுக்கு அதோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாத்ரூமுக்கான வாஷ் பேஷன் வந்து கார்னரில் கொடுத்துருக்கோம் வித் டேப்போட. அதோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடு பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு ரெடி டு மூவில் சேலுக்கு இருக்குது. வேணுன்றவங்க டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் சப்ஸ்கிரைப் சொந்தங்களுக்கு மிக்க நன்றி.